ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஃபோன் கேட்டிருக்கீங்களா? ரியல்மி 7 5G அந்த ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி 7, 7 Pro, 7i இந்த 3 ஃபோனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு யூடியூப்பில் என்னோடய சேனல் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரியல்மி 7 5G இந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மேலோட்டமாக இந்த ஃபோனில் அந்த ரியல்மி 7, 7 Pro, 7i அந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் மேலோட்டமான டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோனில் வந்து 4G நெட்வொர்க் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த ஃபோனில் ரியல்மி 7 5G ஃபோனில் வந்து 5G நெட்வொர்க் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே நல்லாயிருக்கு. 5G நெட்வொர்க்கோடு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் மேலோட்டமான ஃபீட்பேக் இதுதான். இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஃபோனுக்கு இந்த ஃபோன் ரொம்ப பெட்டராக இருக்குது. அதெல்லாம் பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் புரியும் நான் சொல்கிற எல்லா விஷயமும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணானா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome to the channel of Technarayanan. To get all updates, please click subscribe button then click bell icon. Don't miss the update. ஓகே நண்பர்களே, இப்போ இந்த ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேலேருந்து போகலாம். ஏன்னா டாப்பில் டிஸ்பிளே இருக்குது, அதுலேருந்து போகலாம். டிஸ்பிளே பொறுத்தவரை கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த டிஸ்பிளே என்ன டிஸ்பிளேன்னு கேட்டிங்கன்னா IPS LCD டிஸ்பிளே தான் இந்த ஃபோனோட டிஸ்பிளே. அடுத்து இந்த டிஸ்பிளேயோட மாடல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹோல் பஞ்ச் டிஸ்பிளே மாடல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கேமரா ஃபுட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட சைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.5 இன்ச் வித் ஃபுல் HD டிஸ்பிளே தான். இது HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் 6.5 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த டிஸ்பிளே. பெருசாக இல்லாமல் சின்னதாக இல்லாமல் மீடியமாக இருக்குது. அடுத்து இந்த ஃபோனில் ஹெட்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 90 Hz ரெஃப்ரிஜரேட்டர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. 90 Hz ரெஃப்ரிஜரேட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்தது ஸ்க்ரீன் டு பாடி எவ்வளோ கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா 86.83% தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம கலருக்கு வருவோம். டிஸ்பிளேல இவ்வளோ தான். இந்த ஃபோன் வந்து 3 வேரியன்ட் கலரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்னென்ன கலர் கேட்டிங்கன்னா ப்ளூ, சில்வர், மின்ட் இந்த 3 கலர்லையும் வெளியிட போகிறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளூனாலே நமக்கு எல்லோருக்கும் பிடிக்கும். இந்த 3 கலரில் தான் இந்த ஃபோனை ரிலீஸ் அண்ட் அப்டேட் பண்ண போகிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கலரு. அடுத்து நம்ம ரெசல்யூஷன் வருவோம். இந்த ஃபோனில் ரெசல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 1080x 2400 பிக்சல்ஸ்க்கு உண்டான ரெசல்யூஷன் தான் இந்த ஃபோனில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பொறுத்தவரை தான். அடுத்து நம்ம ப்ராசஸருக்கு வருவோம். ப்ராசஸர் பொறுத்தவரை நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த ப்ராசஸர் தான் இந்த ஃபோனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் ப்ராசஸர் தான் இந்த ஃபோன்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் ப்ராசஸர்ன்றது மீடியாடெக் ப்ராசஸர்ன்றது கேமிங்க்கும் நல்லாயிருக்கும், கேமராவுக்கும் நல்லாயிருக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். கேமிங்கில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் கேம் விளையாடும்போது ஃபோன் சூடாகாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி அதான் மீடியாடெக் ப்ராசஸர் வந்து. அதனால் இந்த ஃபோன் வந்து ஆக்டோகர் 2x 2.0 GHz மீடியாடெக் MT 6853V ப்ராசஸர் தான் இதில் அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் என்னோடய கணிப்படி மீடியாடெக் ப்ராசஸர்னாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ப்ராசஸர் வந்து கேமிங்க்கு நல்லாயிருக்கும். கேமிங்கில் வந்து நம்ம பப்ஜி வந்து இல்லை, நான் சொல்கிறேன், பப்ஜி வந்து நம்ம ஹை லெவலில் விளாண்டா தான் ஃபோன் லைட்டாக ஹீட் ஆகும். நானே மீடியாடெக் ப்ராசஸருக்கு உண்டான ஃபோன் தான் வச்சுருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். ப்ராசஸர் பொறுத்தவரை தான். அடுத்து நம்ம கேமராவுக்கு வருவோம். கேமராவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஃபோனில். கேமரா வந்து எவ்வளோ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 40MP + 8MP + 2MP + 2MP கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. பேக் ஃபேஸிங் கேமரா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 48MP உண்டான கேமரா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. 48MP உண்டான பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதிலே பேக் ஃபேஸிங் வந்து அந்த LED ஃப்ளாஷ் வந்துடுது, எல்லாமே வந்துடுது. அந்த நம்ம இமேஜிங் பண்ணுற மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் வந்துடுது. அடுத்து ஃப்ரண்ட் கேமரா கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப நல்லாயிருக்கு. 16MP உண்டான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஃப்ரண்ட்லையும் ரொம்ப நல்லாயிருக்கு. கேமரா பொறுத்தவரை தான். இந்த கேமரா வந்து மற்ற ஃபோன் மாதிரி இல்லாமல் எல் ஷேப்பில் பேக் கேமரா வந்து எல் ஷேப்பில் வந்து அது ஒரு எல் மாதிரி போட்டு அதுக்குள்ளே
கேமரா ஃபுட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க பேக்கில். இதில் வந்து வீடியோஸ் எவ்வளோக்குள்ளே வரும்னு கேட்டிங்கன்னா 4K 30 FPSல சூப்பராக வரும். 4Kலே வந்துடும். ஸோ அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது நம்மளுக்கு. கேமராவை பொறுத்தவரை தான். அடுத்து நம்ம வந்து கனெக்டிவிட்டிக்கு வருவோம். கனெக்டிவிட்டி பொறுத்தவரை கேட்டிங்கன்னா எல்லா ஃபோன்லேயும் நார்மலாக இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் வந்து ப்ளூடூத் வந்து 5.02 AB லோ கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. அடுத்து ஒய்ஃபை கேட்டிங்கன்னா ஒய்ஃபை 80.10 3.5 தான் ஒய்ஃபைக்கு உண்டான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தும் ஒய்ஃபையும் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதில் அடுத்தது கனெக்டிவிட்டி கேட்டிங்கன்னா 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைப் சி கேபிள் 2.0 கொடுத்துருக்காங்க கேபிள் ஃபோன்லேயே பாக்ஸ்லேயே. அப்புறம் ஃபோன் வந்து டைப் சி கேபிளுக்கான கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற நம்ம மெயின் பார்ட்டுக்கு வருவோம். இந்த ஃபோன் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நவம்பர் 19 நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோனில் நம்ம வேர்ல்டில் ரிலீஸ் பண்ணுறது நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் என்றைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வரதா இருக்குது இந்தியாவுக்கு. நெக்ஸ்ட் மந்த்துக்கு இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஐ திங்க் ஆமாம் நெக்ஸ்ட் மந்த் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டிசம்பர் 2nd 3rd அந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு உண்டான அப்டேட்ஸ் தான். அடுத்து நம்ம முக்கியமான லாஸ்ட் ஒனுக்கு வந்துடுவோம். பேட்ரி லெவலுக்கு வந்துடுவோம். இதில் வந்து 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில் பேட்ரி. இந்த பேட்ரி வந்து 60 மினிட்ஸில் சார்ஜ் ஃபுல்லாயிரும். 50 மினிட்ஸில் ஃபுல்லாயிரும். நான் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், ஏன்னா ஃபோன் வச்சுக்கிறவங்களை பொறுத்து. 50 மினிட்ஸ் 45 மினிட்ஸில் 100% ரீச் ஆயிரும் பேட்டரியை பொறுத்தவரை. டைப் சி கேபிள் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. 15 வாட்ஸு கொடுத்துட்றாங்க பாக்ஸ்லேயே அடாப்டர். இந்த ஃபோனுக்கு உண்டான பேட்டரி லெவல் இதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த ஃபோன் இவ்வளோ தான். இந்த ஃபோனோட ஃபுல் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக ரேட் அண்ட் அதோட முடிச்சுக்குவோம். நம்ம லாஸ்ட்டாக ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 2 வேரியண்ட்டாக ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெளியிடுறாங்க. இதில் வந்து 6GB and 128 8GB and 128 2 வேரியண்ட்டில் வெளியிடுறாங்க. இதில் 6/128 வந்து எவ்வளோ ரேட்டுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா 15 to 17 வரும். அக்யூரேட்டாக 16.5 வரும்னு நினைக்கிறேம்மா. அண்டு 8 to 128 வந்து 20 to 22 வரும். இது வந்து 21.5 வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இருக்கும். அவ்வளோதான். கிளியரான ரேட்டு இதுதான். இந்த ஃபோனுக்கு உண்டான அப்டேட்ஸ் தான். கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு உண்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த ஃபோன் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி போட்டேன் நம்ம வீடியோவில். நம்ம சேனலில் எப்பயுமே இப்போ ஃபோன் வருதுன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போடுவோம். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான சூட்டபுளான டைம் இல்லை. ஸோ அதனால தான் நாளைக்கு ஒரு வாரம் வர ஃபோனை இந்த இப்போயே போட்டேன். ஸோ நான் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த டைம்லேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நியூஸ் எடுத்து போட்டுடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ முடிக்கிற முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மளோட இந்த வீடியோ வந்து அன்பாக்சிங் பண்ணுற அளவுக்கு பெரிய வீடியோன்னு கேட்டால் என்னால் எப்போ முடியுமோ அப்போ தான் பண்ணுவேன். ஸோ நம்ம வீடியோ வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கலான்னா, இப்போ ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க, இந்த ஃபோன் வாங்கினா இந்த ஃபோன் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா என்கிட்ட பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான நியூஸ் தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். இந்த என்னோடய சேனலில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.